டேய் அந்த லாரியில எல்லாம் எண்ணி ஏத்துறா. ஒரு வேலையும் ஒழுங்கா எவனுமே செய்ய மாட்டானு தலைவலியா இருக்கு. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உலக்கா இது ஓலை ஈத்துன்னு போறேன். உலக்கியா? நான் முதலாளிடா. உங்க அப்பா காலத்துல வேலை செய்யறேன், அவர் தான் எனக்கு முதலாளி. டேய் அவர் இப்ப இல்ல, நான் தான் முதலாளி. தோப்பு வேலையை ஒழுங்கா பாடுறா. டேய் எந்த வேலை என்ன பண்ண எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா வேலை செய். தோப்பு வேலையை பார்க்காம பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி நிக்கிறா. அது சினிமா ஷூட்டிங்டா. நீ எப்ப மிலிட்டரி சேர்ந்தா? மிலிட்டரியில நான் எங்க சேர்ந்தேன்? நீ தானே சொன்ன ஷூட்டிங்னு. டேய் துப்பாக்கில சுடுற ஷூட்டிங்லடா, கேமரால எடுக்கிற ஷூட்டிங். தோப்பை பார்க்காம அவன் எங்கன்னா கிளம்பி போயிடுற. எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யணும் உன்னை வச்சுக்கிட்டே இருக்கேன், இல்ல எப்ப அமிச்சிட்டே இருப்பேன். உங்க அப்பாவுக்கு விசுவாசமா இருக்கிறன்னு விட்டு வச்சிடலாம், இல்ல கழுத்துக்கு தலைமையில போட்டுருவேன். டேய் நீ என்ன வேலை சரியா செய்டா, போடா எப்பா. இப்பெல்லாம் தோப்புக்கு யாரோ வராங்க, பொம்பளைங்கள வராங்க, ஒங்க பாத்துக்க. டேய் அவங்க ஷூட்டிங்க்கு வராங்கடா, நீ போய் வேலையை பாடுறா. சரி சரி, உன் சித்தப்பா வரான். அவர் வந்தா வந்துன்னு போறாரு, நீ போடா. பையன் இருக்கானா? பொம்பளைங்க கூட கூத்து வச்சுக்கிறான். எங்க அண்ணன் தோப்பு தோறெல்லாம் குத்துட்டு போனான், அது ஏன் தான் இவ்வளவு தடத்துல இருக்குதோ? உனக்கு என்ன உங்க அப்பா வச்சுட்டு போனாரு, நீ காலி பண்ணிட்டா? அத நான் காலி பண்ணலடா, எல்லாருக்கும் தியாகம் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பொம்பளைங்களே குத்துட்டு தியாகம் பண்ணியா நீ? டேய் ரொம்ப பேசாத, வேலையை பாரு, போடா. பாக்குறேன் இரு. மகனே எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா, உக்காருங்க. என்னடா இப்பெல்லாம் தென்னந்தோப்பல மாந்தோப்பல இருக்க மாட்டியா, எங்கேயோ போறியா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, சினிமால நடித்து கூப்பிட்டாங்க, அதுக்கு போயிட்டேன். டேய் இந்த மூஞ்சி கூட நடிக்க சொல்றாங்க. சித்தப்பா இந்த மாதிரி முகம் தான் சினிமால கிடைக்கலையாம், அதனால தான் கூப்பிட்டாங்க. ஓஹோ, பேய் படம் எடுக்கிறாங்களா? லவ் ஸ்டோரி சித்தப்பா, லவ் ஸ்டோரி. காலை கெட்டு போச்சுடா, பேய் வச்சுலாம் லவ் ஸ்டோரி எடுக்கிறாங்க. ஆமா சித்தப்பா, ஒரு வித்தியாசமான படம் அது. சரி என்ன ஸ்டோரி அது? சித்தப்பா படம் எடுத்தா ஸ்டோரி இருக்குனால. அட நாரப்பையில இது தெரியாமடா ஷூட்டிங்க்கு போயிருக்கிற. அந்த டைரக்டர் நடிக்க தான் சொன்னான், கதையை சொல்லவே இல்ல. கதையை கேட்காம நடிக்க போயிருக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாடா? சித்தப்பா அந்த டைரக்டர் கூப்பிட்டு என்ன கதைன்னு கேக்குறேன். நீங்க பாட்டுக்குன்னு ஷூட்டிங்க்கு பணம் எடுத்து கொடுக்குறீங்க, என்ன கணக்கு? என்னது ஷூட்டிங்க்கு இவன் பணம் கொடுக்க சொன்னானா? ஆமா அவர் தான் எடுத்து கொடுக்க சொன்னாரு. இது என்னடா நியாயமா இருக்குது? நடிச்சு அவங்க பணம் கொடுக்கணும், இவன் கொடுக்க சொன்னான்ற. இந்த மூஞ்ச நடிக்க வைக்கிறதுக்கு பெரிய விஷயம், அவங்க எப்படி பணம் கொடுப்பாங்க? அதான்டா வந்த உடனே கேட்டேன், என்னடா நடிக்கிறியான்னு. இந்த மூஞ்சி தான் சினிமாக்கு போனோம்னா. சித்தப்பா அப்படிலாம் அவன் எதிர்க்க அசிங்கப்படுத்தாத, நம்ம பேசிக்கலாம். தியேட்டர்ல படம் பார்த்துட்டு ஊரே பேச போதுடா, இவன் எதிர பேசினா என்ன? இப்ப அதெல்லாம் விடு, உன் பாட்டு காசு கொடுன்ற அதெல்லாம் என்ன கணக்கு? இது வரையும் எவ்வளவு கொடுத்துருக்க நீ? இது வரைக்கும் 148 ரூபாய் கொடுத்துக்கிற. இது வரைக்கும் எத்தனை நாடா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க? ஷூட்டிங் வந்து அவரை கேளு. டேய் எத்தனை நாடா ஷூட்டிங் எடுத்தாங்க? சித்தப்பா பாட்டு சீனுக்கு மாந்தோப்புல எடுத்தாங்க, அப்புறம் பட்டாணி கார்டன்ல அங்க எடுத்தாங்க, அப்புறம் வயல்ல எடுத்தாங்க. டேய் நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிங்கிற? அதான் சித்தப்பா அங்கெல்லாம் எடுத்தாங்க, அவ்வளவுதான். எங்க அண்ணன் இவரு சொத்தை எங்கன்னா கோயில் குளத்துக்கு எழுதி வச்சா கூட நீ உருப்பட்டு விட்டா. ஏன் சித்தப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஏண்டா நான் எத்தனை நாள்ன்ற நீ சம்மந்தம் இல்லாத பேசுற? இதுக்கு மேல நான் காசு கொடுக்கணுமா வேணாவா தெளிவா சொல்லு. 148 ரூபா ஒரு துட்டு, இது சொல்ல வந்துட்டேன், போடா. சரி எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ போ. சரி என் சம்பளத்துல பிடிக்காம இருந்தா சரி. டேய் என்ன கதைன்னு கேட்டுட்டு நடிடா. டைரக்டர் வர நேரம் தான், வந்த உடனே கேட்டுடலாம். வணக்கம் சார். உட்காருமா. டேய் பொம்பளை டைரக்டர் படத்துக்கு? இல்ல அவங்கதான் ஹீரோயின். பேய் படத்துக்கு எதுக்குடா ஹீரோயினா? சார் எடுக்கிறது பேய் படமா? ஏமா நீயும் கதை கேட்காம தான் ஹீரோயினா வந்தியா? டைரக்டர் கதையே சொல்ல சார். சுத்தம், ரெண்டு பேருமே கதை கேட்காத நடிக்கிறீங்க. சூப்பர். டைரக்டர் அதான் சொன்னாரு, சூப்பரா வரும் கதைன்ட்டு. சூப்பரா வரும்னு சொன்னாரு கதை, அந்த கதை தான் என்ன கதைன்னு கேட்டுன்னு இருக்கேன். பணம் போட்டு அவரே கேட்கல, நான் எப்படி சார் கேக்குறது? இவன் பிறந்ததுல இருந்தே லூசு, இவன் கேட்கல, நீ லூசாமா? சார் இப்ப நீங்க சொல்லிதான் சார் தெரியுது அவர் லூசுன்ட்டு. சித்தப்பா ஒரு ஹீரோயின் எதிர்க்க ஒரு ஹீரோவை அசிங்கப்படுத்தாத. படம் நடிக்கிற நீங்களும் படம் எடுக்கிறேன் அவனும் பாவம் இல்ல, படம் பார்க்க போறவங்க தாண்டா பாவம். இந்த படம் 100 நாள் ஓடும், அப்பதான் தெரியும் என்னோட அருமை. சார் நீங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், என் சம்பளம் எப்ப தருவீங்க? டேய் தெளிவா இருக்கிறாங்கடா, நீயாவது பணம் போட்டு நடிக்கிற, அவன் பணம் வாங்கி நடிக்கிறாங்க. அம்மா சம்பளம் இப்ப பேசுவானா, நான் அப்புறம் தரேன், நீ கிளம்புமா. எனக்கு பேமெண்ட் வரலன்னா அடுத்த ஷெட்யூல் நான் வரமாட்டேன், பாத்துக்குங்க. நான் வரேன் சார். இது போட்டோம், டைரக்டர் எப்போ வருவாரு? சித்தப்பா அதோ வராரு. யாரு அதே ஈர் குச்சிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்குதே, அவனா? பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, ஆனா பயங்கரமா படம் எடுப்பாரு. உட்காருங்க. நன்றி சார். ஏம்பா என் புள்ளைய வச்சு படம் எடுக்கிறது நீ தானா? ஆமாங்க, அவங்க அப்பா செத்துட்டாருன்றாங்க, நீங்க மகனேன்றீங்க, ஆவியா நீங்க? டேய் பாவிய, அவன் சித்தப்பண்ணா, அப்பா இல்லடா நானு. என்னங்க சொல்றீங்க? அப்பா இல்லையா? அப்பா இல்லாம எப்படிங்க இவர் பிறந்தாரு? டேய் என்ன டைரக்டர், நான் ஒண்ணு சொன்ன அவன் ஒண்ணு சொல்லி எடுக்கிறான். ஏங்க நீங்க ஒண்ணுன்னு சொன்னா நானும் ஒண்ணு சொல்லணும் அவசியம் இல்லை. நான் டைரக்டர், நான் சொல்றதுதான் மத்தவங்க செய்வாங்க. நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்றான், நான் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேன்.
1 1 2ன்னு சொல்லுவேன். இப்படிவே நான் சொல்லுவேனே தவிர இந்த 1க்கு நானும் 1 சொன்னா நான் டைரக்டரா இருக்க முடியாது. அது ஹீரோ வேணா இருப்பாங்க. ஏன்னா டைரக்டர் சொல்லுவாங்க 1 நான் அதே மாதிரி சொல்லுவேன். ஆனா ஒரு டைரக்டர் அப்படி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. டேய் பேய் படம் எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன்டா, இப்பதான் தெரியுது பைத்தியக்கார படம் எடுக்கிறீங்கன்னு. டைரக்டர் நம்ம பைத்தியக்கார படமா எடுக்கிறான். உன்னை வச்சு அதான் எடுக்க முடியும். இல்லைங்க, அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாருங்க. நம்ம நல்ல லவ் ஸ்டோரி எடுக்கிறோம். சரி, என்ன கதை சொல்லு. நம்பி சொல்லலாமா? கதையை திருட மாட்டாரு, லீக் அவுட் பண்ண மாட்டாரு, இவர் படம் எடுக்க மாட்டாரு, எதுவும் போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை இவர்கிட்ட சொல்லி இவர் யாருக்கிட்ட சொல்லி அவங்க படம் எடுத்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறது அவர் ரிலீஸ் பண்ணான்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம காப்பி பண்ணோன்ட்டு அவன் காப்பி ரைட்ஸ் போட அப்புறம் அது ஒரு கேஸ் நடந்ததுனால இந்த படம் ரிலீஸ் ஆக முடியாம அப்படியே பிரச்சனையாகி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி இவர் கதை சொல்லாமா வேணாமான்னு தெளிவா சொல்லுங்க. டேய் உனக்கு எதுவுமே சுருக்கமா பேச தெரியாதாடா? நாங்க எப்படி கேட்டீங்க? சுருக்கம் என்பது என்ன? ஒரு விரிவாக்கத்தை சுருக்குவதுதான் சுருக்கம். விரிவாயிருப்பதை நாம் சுருக்கி சுருக்கி சுருக்கமாக கொண்டு வரலாம், இல்லைன்னா விரிவாக தான் போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு விரிவினுடைய ஆக்கம் தான் சுருக்கமாக இருக்க முடியுமே தவிர ஒரு சுருக்கத்தை விரிவடைவது என்பது அணுகுண்டாக இருக்கலாம். ஆனால் கதை என்பது ஒரு 4.5 மணி நேரத்துக்கு எடுப்போம். அந்த 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் தான் எடிட்டிங்ல கட் பண்ணி சுருக்கமாக்குவோம். ஸோ நம்மளே சுருக்கமாகிட்டா 2.5 மணி நேரம் படம் வராது. இப்ப அப்படிலாம் நான் யோசிச்சுதானே ஒரு டேரக்டர் பண்ண முடியும். ஏப்பா நீ கதையை மட்டும் சொல்லுடா, இது யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்டா, நம்பி சொல்லலாம். சத்தியம் 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 பண்ணதுக்காக சொல்றேன். நம்ம படத்து ஹீரோ, அதாவது உங்க சித்தப்பா பையன், இந்த லூசு பையன் தான் ஹீரோ. அதுல அந்த லூசு ஒரு ஏழை, பரம ஏழை. அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கான். ஒரு ஆப்ரேஷனுக்காக 8 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு இருக்கான் ஃபேமிலி. உடனே தூக்கி 8 லட்சம் ரூபாய் தரான். ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்கன்றாங்க. அவங்க கையெடுத்து கும்பிட்டு நீதான் என் தெய்வம்ன்றாங்க. ஏன்டா டேய், அவன் பரம ஏழன்ற 8 லட்சம் ரூபாய் எப்படியா கொடுப்பான்? என்னங்க பேசுறீங்க? பாஷா படம் பாத்தீங்கல்ல, அவர் ஆட்டோ தான் ஓட்டுவார். அவர் ஹாஸ்பிட்டல்ல வாரி வாரி கொடுக்கல, அதை ஏத்துக்கிறீங்கல்ல? அதே மாதிரி லாஜிக்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? சரியா, மேல கதையை சொல்லு. நம்ம ஹீரோ கனடாவுக்கு ஃப்ளைட்ல டூர் போறாரு. அப்ப நாடானா இந்தியாவில இருந்து இன்னொரு ஃப்ளைட்டும் கிளம்புது. அதுவும் அதே ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஜன்னல்ல பாக்குறாரு இங்க ஒரு பொண்ணு, இவரை மாதிரி அதுவும் டூர் போகுது. 2 பேரும் பாக்குறாங்க. மேகம் மூடிடுச்சு, மூஞ்சி 2 பேரும் சரியா தெரியுது. ஃப்ளைட்டு போய் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகிட்ட உடனே 2 பேரும் வெளியே போறாங்க. அப்ப ஹீரோ அப்படி கால் வைக்கும்போது ஒரு ஃபோன் இருக்கு கீழே. என்னடா ஃபோன் அப்படி எடுக்கிறாரு. இப்படியே ரொம்ப நேரம் பாக்குறாங்க. திருட்டு போனா நம்ம போனான்னு பார்த்துட்டே இருக்காரு. கிரேங் கிரேங் கிரேங். சார் அந்த டிங் டிங் சவுண்ட பதிலா எதனா பாட்டு சவுண்ட் வைக்கலாமா சார்? ஏண்டா கதையில எதனா மாத்தினா பரவாயில்ல, சவுண்ட்ல போய் மாத்தின இருக்கியா? ஏங்க இருங்க, அது காப்பிரைட்ஸ் வாங்கிக்கலாம். அந்த சவுண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த மொபைல் எடுத்து கேட்குறாரு. ஒரு வாய்ஸ் வருதுங்க. ஹலோ, ஒரு லேடிஸ் பேசுறாங்க. உடனே நம்ம ஹீரோ, அதான் இவரு உங்க சித்தப்பா பையன், காது வச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர், என் போன் மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த லேடி வாய்ஸ், ஐயோ அப்படியா அப்படின்றாங்க. போயிருக்கிறது ஃபாரின்ல. எங்கெங்க இருக்கீங்கன்றாங்க. அது குறுக்கு சந்து, மெயின் ரோட்லாம் சொல்ல முடியாது. ஏர்போர்ட்ல இருக்கேன், நானும் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே நான் எத்தனை தட்டுமா, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்கன்றாங்க. அதுக்குள்ள அவங்க கூட வந்தவங்களா வா போலான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. போன் கொடுக்க முடியல. இப்படியே 15 நாள் ஃபாரின்ல கண்டினியூ ஆகுது. போன் கொடுக்க போறாங்க, அவங்க மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க போறதுக்கு இவர் போக முடியல. இப்படியே 15 நாள் ஒரு மாதிரி லவ் வளருது. ஆனா 2 பேருமே லவ் சொல்லலைங்க. அதோடு அங்கிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. ஐயோ, என்னால ஃபாரின் போறதுக்குலாம் செலவு பண்ண முடியாது. கிரீன் மேட் போட்டு வேணா எடுத்துக்கலாம். எது கிரீன் மேட்? ஏற்கனவே கார் சீனு கிரீன் மேட்டை தான் எடுத்தோம். எந்த லெவலுக்கு வந்திருக்கு தெரியுமா? சரி விடுங்க, கதையை கண்டினியூ பண்றேன். டேய் கதையை சொல்ல விட்றா. கரெக்டுங்க, சொல்றேங்க. இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்தியாவிலேயும் அந்த ஃபோன் கண்டினியூட்டி ஆகுது. இங்க வந்து தரேன், அங்க வந்து தரேன், போறாங்க, மீட் பண்ண முடியல ஃபோன். ஆனா அந்த பொண்ணு மனசுல பயங்கரமா ஆழமான லவ் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட். அவருக்கு செஸ்ட் பெயின், போய் படுத்துட்டாரு. அப்படியே தேடி பிடிச்சி அந்த இடத்துக்கு வரா. பெரிய டாக்டர் பார்த்து பேசுறாரு. யார் மாணின்றாங்க. நான் அவரை லவ் பண்றேன், சொல்ல போறேன்றாங்க. ஐயோ, சந்தோஷமான விஷயமோ துக்கமான விஷயமோ கேட்டா பபாக்கன்னு போயிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நான் என்ன பண்றது, சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப அவ சொல்ல மாட்டாளா என்கிட்ட லவ் பண்றத? சொன்னா தான் செத்து போயிடுவேமா. கரெக்ட், எவ்வளவு தெளிவா கேட்டிருக்காரு. அரையும் குறையுமா கேட்டிருக்க. மீதி கதையை சொல்றேங்க. இல்ல இப்படி வச்ச படம் ஓடுமா? ஓடுமாவா? 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதை தான் மிக்ஸ் பண்ணி சொன்னேன். கௌசல்யா மேடம்
முரளி சார்கிட்ட ஃபோன்லேயே பேசுவாங்க. கடைசி வரைக்கும் லவ் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி இதயம் படத்துல சொல்ல போற நேரத்துல டாக்டர் நிறுத்திடுவாரு. இந்த 2 கதையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடி இருக்க, நம்மளுக்கு ஏன் ஓடாது? அப்ப இதுவும் கதை இல்லையா? திருடின்னு வந்ததா? என்னங்க எப்படி பேசுறீங்க? இந்த 1 2 3 4 நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ 1 பக்கத்துல 1 போட்டா 11, 1 பக்கத்துல 2 போட்டா 12. நீங்க ஏற்கனவே வந்த நம்பர் தானே, நான் எழுத மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஸோ இருக்கிறத அப்படியே கொடுக்கறதுல என்ன தப்பு? எப்பா நீ கதையே சொல்லுப்பா, இது மாதிரி விளக்கெல்லாம் கொடுக்காதப்பா எனக்கு. சொல்றேங்க, நானும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், நீங்க தானே குறுக்குல பூந்து கேட்குறீங்க. இப்ப தெளிவா சொல்றேங்க, கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி அவருக்கு பலவித நோய்கள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே தனக்கு நோய் இருக்குன்றதுனால ஹீரோயினை வெறுக்கிற மாதிரி காட்டுறாரு. வெறுக்கிற மாதிரி காட்டுறது அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன்னா நீங்க திருடின்னு போயிடுவீங்க. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ சொன்னது என்ன கதை சொல்லிட்டா? ஒண்ணு வசந்த மாளிகை, இன்னொன்னு வாய்வ மாயம். வசந்த மாளிகையில மானஸ்ரீ சிவாஜி வெறுக்கிற மாதிரி நடிப்பாரு, வாய்வ மாயத்துல கமல் ஸ்ரீதேவி வெறுக்கிற மாதிரி நடிப்பாரு. உங்களுக்கு புரியுதாங்க? இதுல இருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே வசந்த மாளிகைன்ற ஒரு படத்துல என் கதையை திருடி இருக்காங்க. அப்போ திருடினது பத்தாம வாழ்வே மாயம்ட்டு அதுக்கப்புறம் வந்த படத்துலயும் என் கதையை திருடி இருக்காங்க. இப்படி திருடி இருக்காங்களே, நான் கேஸ் போடலாம்ல, நான் பெரிய மனசு பண்ணி விட்டேன்ல. எனக்கு தோணுனதை அப்பவே திருடி இருக்காங்கன்னா பாரு. உங்க கதை திருடிட்டாங்களா? டேய், எங்க பெரியப்பா அன்னைக்கே உன் தலையில கல்ல போட்டு கொண்டு இருக்கா. சித்தப்பா கம்மன் உக்கார். ஒருத்தர் கதையை பயிர் குத்துட்டு உட்காந்து இருக்காரு, இப்படி பேசுற. இவன மாதிரி ஆளை வச்சு நீ பாடம் எடுத்து தப்பே இல்ல. உனக்கு என்ன தோணுதுன்னு எடுப்பா, நான் கிளம்புறேன். சரிங்க. எங்க சித்தப்பா நான் முன்னேறிட்டோன்னு என்னென்னவோ பண்ணி பாக்குறாரு. ஓகேங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் எடுக்கலாம், லொகேஷன் நீங்க சொல்லுங்க. டைரக்டர், லொகேஷன் நீங்க சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். எது? அந்த பட்டாணி கார்டன் மாதிரி சொல்றேன். மறுபடியும் நம்ம ஷூட்டிங்க்கு போறோம். முதலாளி, யாரோ என்ன தேடி வந்துக்கிறத? என்ன நாராஜம் வரல? எந்த நாதாரியம் வரலையா? அப்ப நீ எதுக்கு உள்ள வந்த? இன்னும் நீ பொறுக்க போலியா? பொறுக்க போலியாவா? என்னடா பேசுற? எவனா வருமா? நீ ஊருமே போவா தான் கேட்டேன். வர உங்க வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போய் டீ ஏத்துனுவா. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? ஸ்ட்ராங்காவே ஏத்துனுவா. சக்கரை போட்டா இல்ல போடாமையா? டேய், எனக்கு இன்னும் சக்கரை வியாதி வரல. சக்கரை போட்டு ஏத்துனுவா போ. கப்பில எத்துன்னு வரட்டா, டம்ளர்ல எத்துன்னு வரட்டா? டம்ளர்ல ஏத்துனுவா. ஆத்தி எத்துன்னு வரட்டா, சூடாவே எத்துன்னு வரட்டா? சூடாவே ஏத்துனுவா. இப்ப எத்துன்னு வரட்டா, அப்புறமா எத்துன்னு வரட்டா? இப்ப எத்துனுவாடா. இப்ப எத்தனை வர முடியாது, போய் தான் எத்தனை வந்தோம். அததான்டா சொன்னேன், போய் எத்தனுவா. கடைசியா கேக்குறேன், எவ்வளவு நேரத்துல உனக்கு டீ வேணும்? 5 நிமிஷத்துல டீ வந்தாகணும். அறுபதுதான் உனக்கு பால் கொதிக்கிட்ட 10 நிமிஷம் ஆகும். சரி போடா, 10 நிமிஷம் தான் எத்தனுவா. டீ தூள் உங்க அப்பா நான் போடுவேன், அது கொதிக்கிட்டே 10 நிமிஷம் ஆகும். இப்ப நீ என்னடா சொல்ல வர? நான் எதுவுமே சொல்ல, நீ தான் டீ எத்தனான்னு சொன்னேன். அததான் சொல்றேன், நீ போய் எத்தனுவாடா. எவ்வளவு நேரத்துல எத்தணும் நீ சொல்லவே மாட்டேன். நீ எப்ப முடியுதா அப்ப எத்தனோடா? போடா எப்பா. நான் முடியாம இருக்கிறேன், நல்லா தானே இருக்கான். எனக்கு டீ வேணா, நீ போடா. இதுதான் பிடிக்கல, இப்ப டீ கேட்டா வேணான்றா. தெரியாம கேட்டேன்பா. எப்பா நீ வெளியே போறியா? கதுக்கு வெளியவா வீட்டுக்கு வெளியவா? இந்த கதவுக்கு பின்னாடி போய் நில்லு, யாருன்னா வந்தா சொல்லு. அப்போ உனக்கு டீ வேணாம்ல? அப்பா நீ டீ வேணா, போடா எப்பா. இவங்கிட்ட டீ கேட்கறதுக்காட்டி என் உயிரே போகுது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்கா மக வந்து நீனா முன்னாடி என் அக்கா பொண்ணு கையில. என்ன ஸ்டீபா, பாட்டு எல்லாம் பலமாகுது, எப்படி இருக்கா? வானா, நான் நல்லா தங்குறேன். என் வானத்தை ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஐயோ, என்னப்பாச்சு? பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்ல, இப்பதான் பைத்தியம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. ஐயோ, ஷூட்டிங் ஸ்பாட்ல எதுனா கீழே விழுந்துட்டாராப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் ஒரு மாதிரி இருந்தாரு, நான் தான் கண்டுபிடிச்சேன். நீ தான் கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்ச? போனன்றான், தெளிவா சொல்றானா வேணான்றான். நீ என்ன வேணும்னு அவர் என்ன வேணான்னாரு? உனக்கு டீ வேணுமா? அதை நான் கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லுவ? நானா? சூடாவே எடுத்துருவாப்பா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துருவா, சக்கரை கொஞ்சம் கம்மியா எடுத்துருவான்னு. உனக்கு பேச முடியல, நீ நல்லா தான் இருக்க. எப்பா என்ன சொல்ற நீ? ஆமாப்பா, இதே தான் அந்த ஆளுகிட்ட கேட்டான், சரியாவே சொல்ல மாட்டான். ஒரு டீ விஷயத்துல அந்த ஆள் பைத்தியமா இல்லையான்னு நீ கண்டுபிடிச்சிருக்க. நீ பெரிய ஆள் ஸ்டீபன். உனக்கு தெரிஞ்சு அந்த பைத்தியத்துக்கு தெரியலையா? சரி ஸ்ரீப்பா, முதலாளிய போய் நான் பாத்துட்டு வந்துட்டேன். அந்த பைத்தியத்தை போய் பார்க்க போறேன். நீ ஒரு பைத்தியக்காரன்பா. கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியக்காரன்ட்டான்? சரிப்பா நம்ம பாத்துட்டு வந்துடுறேன். முதலாளி, ஒரு முட்டாளுங்க. இவன் அவன் சொன்ன மாதிரியே பைத்தியம் நிரூபிச்சுன்னுக்குறான். வாப்பா வந்து உக்காரு. அம்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். டீ சாப்பிட்றியாப்பா?
சாப்பிடலாமே. டீ சாப்பிட முடியாதுப்பா, குடிக்கணும். சாப்பிட்றத சாப்பிட தான் முடியும், குடிக்கிறத குடிக்க தான் முடியும். ஆமா சாப்பிட்றத குடிக்க முடியாது, குடிக்கிறத சாப்பிட முடியாது. ஐயா, எனக்கு டீ வேணாம் ஐயா. வேணான்றதை வேணும்னு சொல்லக்கூடாது, வேணுன்றதை வேணான்னு சொல்லக்கூடாது. டீப்பா சொன்னது உண்மைதான் போல. வேணுன்றதை வேணும்னு கேட்கணும், வேணான்றதை வேணான்னு சொல்லிடணும். ஐயா, இதோட நிறுத்திக்குவோம். ஷூட்டிங்கை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? நீ என்ன டைரக்டர் கூப்பிட்டு வந்தா? ஐயா, சினிமா படம் எடுக்கிற சின்சியர் டைரக்டர் கூப்பிட்டு வந்த. நீ தான் அப்படி சொல்ற. ஏயா, படம் நல்லா எடுக்கலையா? தள்ளின்னு வந்தா காட்ட மாட்டான், மேலுக்கு காட்ட மாட்டான், கிட்டே காட்ட மாட்டான், சுத்தின்னு வந்தா காட்ட மாட்டான். ஐயா, அதெல்லாம் எதுக்குயா காட்டணும்? சினிமான்னு எடுத்தா அப்படிலாம் காட்டணுமா? சரிங்கய்யா, நான் டைரக்டரை பார்த்தா கேட்கறேன், எப்போ மறுபடியும் ஷூட்டிங்கு? நாளைக்கு வச்சிருக்கான். நாளைக்கா? இருக்காதியா, நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாளாச்சே. என்ன வச்சு படம் எடுக்கிற டைரக்டர் என்கிட்ட பிறந்த நாள் ஒரு வாரத்தை சொல்லிய. சரி சொல்லல விடுங்க, நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாரா வரமாட்டாருன்னு தெரியலையே. நாளைக்கு வர சொல்லு, என் செலவுல கேக் வெட்டி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கலாம். ஐயா, நீங்களா பேசுறீங்க? சுயநலவோட தான் இருக்கீங்களா? ஏம்பா, நம்ம டைரக்ட் ஆயிட்டாரு, அப்ப நான் பண்ணதை யார் பண்ணுவாங்க? ச்சே, இந்த ஆளு என்னமோ ஏதோ நினைச்சேன், கல்லுக்குள்ளேயே கொஞ்சம் ஈரம் இருக்கு. சரிப்பா, நாளைக்கு ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல பார்க்கலாம். இப்ப நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. சரி முதலாளியா, வரேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, நாயும் பிறந்துச்சு பூனை பிறந்துச்சு கண்மணி, ஏன் கண்மணி. இப்பா கொஞ்சம் பாட்டை நிறுத்துறியா? இதுக்கு மேல உன் முதலாளியை பத்தி தப்பா பேசாதடா. ஏன்? உன் முதலாளி சொந்த செலவுலயே அவரோட டைரக்டருக்கு பிறந்த நாள் கொண்டாட போறாராமே. பிறந்த நாள் கொண்டாட்டம். என்ன மாதிரி சிரிக்கிறான்? வில்லங்கம்மா தான் இருக்குமோ? சரி வர ஸ்ரீபா. பிறந்த நாள் அதுமா கோயில் கோலம் போயிட்டு குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கலாம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா, இன்னைக்கு ஷூட்டிங் வைன்னு உயிரை வாங்குறானுங்க. நண்பா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நண்பா. இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் பிறந்த நாள், நிம்மதியாக குடும்பத்தோடு இருந்திருப்பேன். யாராவது ஷூட்டிங் போடு, ஸ்பாட்டுக்கு வாவான்னு என்ன விஷயம்? அட என்ன நண்பா, உன் எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நண்பா உன்னை கூப்பிட்டேன். எதிர்காலம் எப்படி இருக்கு நான் சொல்லட்டுமா? அந்த ப்ரொடியூசர் கிட்ட பாழுங்கணத்துல கூட்டு வந்து தள்ளி இருக்க. அட என்ன நண்பா, நீ இப்படிதான் அந்த ப்ரொடியூசர் தப்பாவே நினைச்சுனுக்கிற. அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? தெரியும், சொல்லிட்டா? ஹீரோயின் கையை பிடிச்சி வைத்தாரு, கேமராமேனுக்கு பணம் பெண்டிங் வச்சிருக்காரு, லைட்மேனுக்கு கடன் சொல்லியிருக்காரு, ப்ரொடக்ஷன்காரனுக்கு பேலன்ஸே தரல, இப்படி நிறைய பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியும். ஐயோ, அதெல்லாம் இல்ல நண்பா, அவர் உனக்கு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? எனக்கா 101 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாரு, அதை தவிர ஒண்ணுமே பண்ணல. நண்பா, உன்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் பெருசா ஒண்ணு பண்றதுக்கு இருக்காரு. நான் கார் வாங்கி தராராமா? கார் வாங்கி தர போறாரோ இல்ல வீடு வாங்கி தர போறாரோ எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ உனக்கு பண்ண போறாரு. நேத்து அவர் என்கிட்ட சொன்னாரு. சரி வரட்டும், பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்பாட் இதுன்னு சொல்லிட்டேன். இதோ வந்துட்டாரு. என்ன இவர் லுங்கியோட வராரு? நான் தான் இன்னைக்கு சீன் லுங்கியோட வீட்டுல இருந்து வரும்போதே லுங்கி கேட்டுன்னு வராங்க, பாத்தியா? டாக்டர் எங்கடாங்கிறாரா? டேய், டைரக்டர் அவரு. இன்னைக்குதான் நீ பிறந்தியா? ஆமாப்பா. பிறந்த குழந்தை மாரி இருக்கிறான், எருமை மாடு மாரி இருக்கிறா. இன்னைக்கு பிறக்கலடா, பிறந்த நாள். நண்பா, லூசுதனமான ஒரு கேள்வி, அதுக்கு இவன் பதில் சொல்லுதான். விடு நண்பா. முதலாளி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சு காமிப்பேன். பாத்தியா நண்பா, நான் தான் சொன்னேன்ல. ஏய், வண்டியில கேக்கு சாக்லேட் எல்லாத்தையும் ஏத்துனுவா. நண்பா, கேக்கு சாக்லேட்டு இன்னும் என்னென்னலாம் வரப்போகுது தெரியலையா? பிறந்த நாள் என்ற எல்லாரையும் கூப்பிட வேண்டியது தானே நீ? சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் எப்படி கூப்பிடுறதுன்னு கூப்பிடாம விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்ட. எல்லாத்தையும் எப்படி நம்ம சாப்பிடுறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலாளி. இங்க இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். அங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களே, அவங்கள இங்க கூப்பிடலாமா, நம்ம அங்க போலாமா? வேணாம் முதலாளி, அவங்க இங்க வந்தாங்கன்னா ஷூட்டிங் கட்டுறோம், நம்ம போயிட்டு அங்க கேக் வெட்டுவோம். சரி வாங்க, இப்ப போலாம். சார், இங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா, அவங்களாம் கூப்பிடுவோம் சார். கூப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இங்க வரீங்களா? என் ஃப்ரெண்டு டைரக்டர், இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள், ப்ரொடியூசர் வந்து கேக் வெட்ட போறாரு. நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் செலிப்ரேஷனா இருக்கும். டேபிள் இல்ல, அந்த கல்லு மேல வச்சு கேக் வெட்டலாம். ஆமாங்க ஐயா, டேபிள் இல்ல, கல்லிலே வச்சுட்டோம். வா நண்பா. ஏமா அந்த கேக்க கொடுப்பா. சார், இதுவா கேக்கு? ஆமாம்பா, இது வெட்டுறதுக்காக, இது எல்லாம் சாப்பிட்றதுக்காக. நண்பா, இதுதான் எனக்கு பிறந்த நாளுக்கு பெருசா பண்றது. இது மட்டும் இல்ல,
பெரியவங்களுக்கு வேற சாக்லேட்டு, சின்னவங்களுக்கு வேற சாக்லேட்டு. எத்தனை கூட அது எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியலையா? இதுவா? ஏப்பா இது 4 பாக்கெட் இருக்கு, பெரியவங்களுக்கு கொடுக்கணும். கீழே இருக்க சாக்லேட்டு சின்ன பசங்களுக்கு கொடு. இத எல்லாருக்கும். எப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத. எப்பா நீ கேக்க வெட்டுப்பா. எது இந்த கேக்க நான் வெட்டணும். இந்த கல்லு மேல வச்சு இதுல ஆடுற மொத்த பேரையும் கூப்பிட்டேன். வெட்டுவோம். கத்தி எங்கன்னு கேளு. கத்தி எங்கண்ணா? ஒரு கேக்குல கத்தி தர மாட்டாங்களாமா? நண்பா உன் விரலாலே வெட்டிதியா கத்தி மாதிரி? வரலால இத நேரம் எல்லாம். பேசிக்கின்னு இருக்க, கேக்க வெட்டுப்பா. நீ பண்ண வேலைக்கு கேக்க வெட்டக்கூடாது. எத்தனை பேருக்கியா தர்றது? கேக்குங்க. கஷ்டப்பட்டு கேக்க வாங்கி வந்து கொடுத்தா அனாமத்தா விட்டிய. நண்பா பிறந்த நாள் அதுமா என்ன கொலகாரனா மாத்த வேணாம். 1,000 ரூபாய் கேக்க வாங்கி கொடுத்துட்டு இன்னும் பேச்சு பேசுறான் பாரு. விடு நண்பா, விடு நண்பா. அந்த சாக்லேட்னாச்சும் பத்திரமா எல்லாருக்கும் கொடு. அந்த 2 கேக் உள்ள தானே இருக்குது, அது வெட்டி சொல்லலாம். அந்த 2 கேக் என் வீட்டுக்கு எத்தனை போறதுக்குடா? அங்க ஆபீஸ் திசலாம் இப்ப தெரிஞ்சா என்னத்துக்குன்னு. அப்ப தெரியல என்னத்துக்குன்னு, இப்ப தெரியுது நல்லாவே. டைரக்டர் இது எல்லாமே என் செலவு. சம்பளத்துல பிடிக்க மாட்டேன். சந்தோஷமாயிரு. ஒரு 1,000 ரூபாய் கேக்கு, டீ கடையில் 2 கேக்கு, பல்லி மிட்டாய் 15 ரூபாய் செலவாயிருக்கும். இது எவ்வளவு பெருமையா பேசாப்புல பாத்தியா? நான் நன்றி கடை எதிர்பார்த்து எதுவும் செய்யறது இல்ல. நீ தான் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டியா? இப்பா இப்படிலாம் பேசாதப்பா. இவருக்கு இவ்வளவு செஞ்சிருக்காருல்ல. இவரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, குத்துரு பண்ணாரு, காசு குத்து எதுவுமே வாங்கல. நண்பா உன்னை நினைச்சா எனக்கே பாவமா இருக்குது. இன்னைக்கு நடிக்கிற மூடு இல்ல, நாளைக்கா வச்சுக்கலாம் ஷூட்டிங். சரி வா போலாம். நீ நடிச்சுதான் கீக்கி போறா. ஏய் முதல்ல அப்படிலாம் பேசாதடா. அதெல்லாம் காதுல உரியாதா. போலாம் நண்பா. இதுதான் நண்பா நம்ம லாஸ்ட்ல மிஞ்சினது. பா, பழைய ஸ்டாக்கா? அதனாலதான் அது குத்துட்டு போயிருக்கான்.